ஹலோ மக்களே, பேக் டு மை சேனல் ஸ்டைலிஷ் விளாகர். ஸோ இன்றைக்கி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பாலக்காடு ஜங்ஷனில் தான் மக்கள் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல் விளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நிலம்பூர் ரோடு தாங்க போக போகிறோங்க. ஸோ ஒன் ஆஃப் த ஒரு மோஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல் ட்ரெயின் ரூட்டுங்க. ஸோ அந்த ரூட் தானே ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்க போகுதுங்க. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்து அந்த ரூட்டில் நான் ட்ராவல் பண்ண போகிறேங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:50 தாங்க ட்ரெயின். இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 4:15 ஆச்சு. பட் வெளியே வர மழை தட்டி எடுத்துகிட்டு இருக்குங்க. பட் நேற்று நைட்டே இங்கே வந்துட்டேன். வந்து மழை பேஞ்சிட்டு தான் இருக்குங்க. மழை இப்போ வரைக்கும் நிற்கவே இல்லை, பேஞ்சிட்டு தான் இருக்குங்க. ஸோ ஓகேங்க. ஸோ உள்ளே போய்ட்டு என்ன பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற டீல்ஸ் ஃபுல்லாகவே பார்க்கலாங்க. ஸோ டிக்கெட் வாங்கியாச்சு முடியும். ஸோ நமக்கு 10 மணி பிளாட்ஃபார்ம் அது லாகிட் பண்ணவே இல்லைங்க. டைம் பார்த்தா கரெக்டாக 4:45 ஆச்சு. அதை ஒன்றி பிளாட்ஃபார்ம் கொடுக்கலைங்க. ஒன்று வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிளாட்ஃபார்ம் கொடுத்தோன்னா அப்படி உள்ளே போகலாங்க. ஸோ நமக்கு பார்த்தா பிளாட்ஃபார்ம் அலகேட் பண்ணிட்டாங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் 5ங்க, 06471ங்க. ஸோ அப்படியே பிளாட்ஃபார்ம் 5 இப்படி போகலாங்க நம்ம. ஸோ நம்ம பார்த்தோன்னா பிளாட்ஃபார்ம் 5 தான் இப்போ போயிட்டுருக்கு, நடந்து போயிட்டுருக்குங்க இப்போது. ஸோ நம்மளோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்க. ஸோ முன்னாடி போய்ட்டு லோகோ பார்த்துட்டு வந்துடலாங்க ஃபஸ்ட்டு போய்ங்க. பட் இந்த லோகோ தாங்க நமக்கு இன்றைக்கி நம்பர் வரைக்கும் கூப்பிட்டு போகுதுங்க. பட் டீசல் லோகோ தாங்க இந்த ரூட்டில் ஆப்ரேட் ஆகுதுங்க அது. பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு அன்ரிசர்வ்ட் ட்ரெயின் தாங்க. பட் எக்ஸ்பிரஸில் கிடையாது, நம்ம ஈஸியாகவே ட்ராவல் பண்ணிக்கலாங்க. ஸோ கவுண்டர் டிக்கெட் மட்டும் எடுத்தால் போதுங்க. ஸோ டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தா வெறும் 55 ரூபாங்க டிக்கெட்டுங்க நிலம்பூர் வரைக்குங்க. ஸோ இங்கே பாலக்காடு ஜங்ஷன்லேருந்து ஒரே ஒரு ட்ரெயின் தாங்க ஆப்ரேட் ஆகுதுங்க நிலம்பூருக்குங்க. ஸோ நீங்கள் நிலம்பூர் போகணும்னு நினச்சிங்கன்னா ஷொர்ணூர் ஜங்ஷன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ட்ரெயின் பேக் ஆப்ரேட் ஆகுதுங்க. பட் அது நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்கலாங்க. இன்னும் பெருசாக அந்த ஒரு கோச்சஸ் ஓப்பன் பண்ணவே இல்லைங்க. பட் கோச்சஸ் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள கோச் ஷிஃப்டிங்க பார்க்கலாங்க. பட் இந்த லோகோ பார்த்தீங்கன்னா பொன்மலையோட செட்டோட லோகோ தாங்க அட்டாச் பண்ணியிருக்காங்க. பட் டீசல் லோகோ தாங்க இது. ஸோ இந்த ட்ரெயினுக்கு பார்த்தா ரேக் சார் இருக்குங்க. ஷொர்ணூர் நிலம்பூர் ரோடு பாலக்காடுங்க, திருச்சூர் ஷொர்ணூர் நிலம்பூர் ரோடுங்க. அப்படி இந்த ரேக் சார் பண்ணுங்க. ஸோ டோர்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் லைட்ஸ் ஒன்றுமே போடலைங்க. ஸோ உள்ளே போய்ட்டு நல்லா ஒரு விண்டோ சீட்டாக போட்டு சீட் போட்டு வந்தாச்சுங்க. ஸோ லைட்ஸ் போட்டு உள்ளே போய்ட்டு உள்ளே பார்க்கலாங்க. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாம் போட்டாங்க. அப்படியே உள்ள ஒரு ரவுண்ட் பார்த்து வந்துடலாங்க அப்படிங்க. ஸோ இதாங்க நம்மளோட சீட்டுங்க. ஸோ பேக் போட்டு வச்சாச்சுங்க அப்படிங்க. எல்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்க.
ஸோ இந்த ட்ரெயினுக்கு வந்து பெருசாக கூட்டம் ஒன்றுமே இல்லைங்க. நான் போக கண்டிப்பாக கூட்டம் ஏற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா வந்துன்னா இந்த ட்ரெயினுக்கு பார்த்து நிறைய ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தா கண்டிப்பாக கண்டிப்பாக கூட்டம் வந்து ஏற நினைக்கிறேங்க. பட் ஷொர்ணூர் ஜங்ஷன் போனோம்னா கண்டிப்பாக கூட்டம் வந்து ஃபுல்லாக ஏற வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஸோ பார்க்கலாம், மேபி எனக்கு சண்டே நாள் கண்டிப்பாக கூட்டம் வர வாய்ப்பு இருக்குங்க. ஸோ ட்ரெயின் டிபார்ட் ஆகுறேங்க, அப்படி கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ கரெக்டாக டைம் பார்த்தோன்னா 5:45 ஆச்சுங்க. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குங்க ட்ரெயினுங்க அது டிபார்ட் ஆகிருக்குங்க. பட் சூடாக டீ வாங்கியிருக்குங்க. பட் டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. ஸோ கரெக்டாக ஆன் டைம் பார்த்தீங்கன்னா பாலக்காடு ஜங்ஷன் வந்து டிபார்ட் ஆகிடுச்சுங்க நம்ம ட்ரெயினுங்க. கரெக்டாக 5:55க்கு டிபார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ இப்போ தான் லைட்டாக விடியுதுங்க. அப்படியே மணி 6 மணி ஆச்சு. பட் இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரூட்டு தாங்க, நம்ம பழனி ரூட்டு தாங்க, பொள்ளாச்சி பழனி ரூட்டு தாங்க அது. ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டாப்புங்க பரளி வந்துருச்சுங்க இப்போது.
ஸோ பணியில் பார்த்தீங்கன்னா ஒத்தப்பாலம் ஜங்ஷனை ரீச் பண்ணி போயிட்டுருக்குங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஷொர்ணூர் ஜங்ஷன் தாங்க நமக்குங்க. ஸோ அந்த சைடு போகிற ரூட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருச்சூர் எர்ணாகுளம் போகிற ரூட்டுங்க. அந்த சைடு போகிற ட்ராக்குங்க. பட் அங்கேயே ட்ராக் மாறி போச்சுங்க. பட் சொல்ல மறந்துட்டேன், அது திருச்சூர் லைனுங்க எர்ணாகுளம் போகிறது. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஷொர்ணூர் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. பட் இங்கேருந்தாங்க நமக்கு பியூட்டிஃபுல்லான ரூட் நம்ம ஆரம்பிக்க போதுங்க. நீங்கள் பட் நீ ஒவ்வொரு ஷாட்டும் நீ பார்த்து பார்த்து எடுக்க போவாங்க. நீ கண்டிப்பாக இங்கே கூட்டம் ஏறுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா பாலக்காட்லேருந்து பட் பெருசாக எந்த ஒரு கூட்டமே இல்லைங்க இப்போது. பட் எங்கே பார்த்தா ஓரளவுக்கு கூட்டம் நல்லாவே இருக்குங்க. செம்ம கூட்டம் நிற்குதுங்க இங்கே. அது 7 உள்ள வந்துட்டேங்க. பட் 7:02 ட்ரெயின் வரணும். பட் 7:53 சாரிங்க 6:53 உள்ள வந்துட்டேங்க. 7:02 வர ட்ரெயின். ஓரளவு பார்த்தீங்கன்னா ஷொர்ணூர் ஜங்ஷன் வந்து கூட்டம் லைட்டாக ஏறி இருக்குங்க.
பெருசாலாம் கூட்டம் இல்லைங்க, பட் லைட்டாக ஓரளவுக்கு கூட்டம் ஏறி இருக்குது. பட் பாலக்காட்லேருந்து ரொம்ப கூட்டம் இல்லைங்க, பட் ஃப்ரீயாக தான் வந்துச்சு. பட் இதுக்கு அடுத்த ஒரு ட்ரெயின் இருக்குது 9 மணிக்குங்க, அது நிலம்பூர் வரக்கூடிய ட்ரெயின் தாங்க. ஸோ நான் பார்த்தோன்னா இடையில ஒரு ஸ்டேஷன் இறங்கி அடுத்து வரக்கூடிய ட்ரெயினில் ஏறி நான் நிலம்பூர் ரீச் பண்ணலான்னு இருக்கேங்க. ஸோ பார்க்கலாம், நான் வந்து ஒரு ஸ்டேஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். அது போக அவங்க சொல்கிறாங்க எப்படின்னு அந்த ஸ்டேஷன் உங்களுக்கு. பட் இங்கே ஒரு 10 ஸ்டேஷன்ஸ் இருக்குங்க. பட் 10 ஸ்டேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் 10 ஸ்டேஷனில் நான் கேப்சர் பண்ணுறேங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஷொர்ணூர் ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சுங்க ட்ரெயினுங்க. பட் எங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெலாம் போயிட்டுருக்கு போல் தெரியுதுங்க. இப்போ லாஸ்ட் டைம் வரும்போது நம்ம பார்த்தோங்க, இதெல்லாம் ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஷொர்ணூர் ஜங்ஷன். நமக்கு இங்கே ட்ராக் மாறும்னு நினைக்கிறேங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட ட்ராக் பார்த்தோன்னா மாறிடுச்சுங்க. ஸோ அந்த ட்ராக் பார்த்தோன்னா நம்ம மேங்களூர் ரூட்டுங்க. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தோன்னா நம்ம மேங்களூர் போயிருந்தோம், அந்த ரூட்டில் தாங்க போயிருந்தோங்க. கோழிக்கோடு, கண்ணூர், காசரகோடு, அந்த வழி ரூட்டுங்க அது. ஸோ அவ்வளோதான், மாறியாச்சு ரூட்டு. ஸோ நம்ம முதல் ஸ்டாப்புங்க
இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டாப்புங்க. ஸ்டாப் பேர் வானந்தம் குறிச்சின்னு போட்டிருக்குங்க. ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டாப்புங்க வானந்தம். சரி வந்திருக்கோம். பட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாப் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வந்துடுங்க. என்ன குட்டி குட்டி ஸ்டேஷன் தாங்க. ஸோ பார்க்கலாம் அடுத்து என்ன ஸ்டேஷன் தெரில. ஸோ பார்ப்போங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா வந்து லூப்பேலிங்க மெயினில் தான் ட்ரெயினே நிற்கிதுங்க. ஒரே சிங்கிள் பிளாட்ஃபார்ம் தான் இங்கே இருக்குது. பட் இந்த ரூட்டில் எப்படின்னு தெரியுங்க பிளாட்ஃபார்ம் இல்லாங்க. ஸோ பார்க்கலாம் பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம பார்த்தோன்னா வாழைப்பழா சொல்லி ஒரு ஸ்டேஷன் வந்துருக்காங்க. இப்போங்க செகண்ட் ஸ்டேஷன். ஸோ அடுத்து பார்த்தா நமக்கு வந்து குள்ளக்காரன்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன்ஸ் இருக்குங்க. ஸோ நான் பார்த்தோன்னா மெட்டான்னு சொல்லி ஒரு ஸ்டேஷனில் இறங்க போகிறேன்னு ஐடியா பண்ணி வச்சுருக்கேங்க. பட் அங்கே இறங்கி அடுத்த ட்ரெயினில் நம்ம நிலம்பூர் போக போகிறோங்க.
ഫോട്ടോ എടുക്കുന്നത് കാണണ്ട കേട്ടോ, എന്താ പ്രശ്നം. ഫോട്ടോ എടുക്കുന്നത് കാണണ്ട കേട്ടോ, എന്താ പ്രശ്നം. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அங்கண்டப்புறம் வந்திருக்கேங்க. பட் இங்கே ஏதோ வந்து சால்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்டேஷனில் இறங்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இறங்கலாமா வேணான்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குங்க. ஸோ ஏன் பார்த்தோன்னா பட் இறங்கினா எனக்கு ரிட்டன் பார்த்தீங்கன்னா பண்ணி ஈவினிங் தான் ட்ரெயினுங்க. பட் அதுக்கு முன்னாடி ட்ரெயினே கிடையாது. நம்ம ஈவினிங் வரைக்கும் நம்ம அங்கே வெயிட் பண்ணணுங்க. ஸோ அதான் பார்க்குறேன். ஸோ பார்க்கலாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். போவாக என்ன மைண்ட்ஸ் தோணுன்னு தெரியலைங்க. அதை பார்த்துட்டு பிளான் பண்ணிக்கலாங்க அப்படின்னு. பட் இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் தாங்க லூப்பிங் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா டெஸ்ட்லையுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ட்ராக் தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இது கிராசிங் நினைக்கிறேங்க, நிப்பாட்டி வச்சுருக்காங்க. பார்க்கலாம், ஏதோ ட்ரெயின் வரதான் பார்ப்போமா. பட் ட்ரெயின் ஒன்று வருதுங்க, அதனால தான் நம்ம ட்ரெயின் நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேங்க இப்போது. பட் இங்கே மட்டும் தான் கிராசிங் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எந்த ஸ்டேஷன்லையுமே கிராசிங்கிறது கிடையாதுங்க. ஸோ இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் வெட்டிட்டாங்க. தேக்கு மரம் நிறைய இருந்துச்சு, எல்லாம் வெட்டிட்டாங்க. ஸோ யார் வெட்டினா பார்த்தீங்கன்னா இங்கே எலக்ட்ரிக்கல் போர்டு நட்டுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தா இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லோகோ பேஸ் லோகோ இல்லாமல் எலக்ட்ரிக்கல் லோகோ ஆப்ரேட் பண்ணுறதுக்கான இதெல்லாம் நடந்துகிட்ருக்குங்க. அதனால் நிறைய மரத்தை வெட்டிட்டாங்க. பட் நினச்ச மாதிரியே இல்லைங்க ரோடு. இருக்கும் பட் இன்ஸ்டாவில் யூடியூப்லாம் அது வேறு மாதிரி இருந்துச்சு ரோட்டு. பட் நேரில் பார்த்தா ரோட்டே வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஓகேங்க, வந்துட்டோம். ஸோ பார்த்துட்டாங்கம்மா. சரிங்க, ஆக்கப்படுறது. பிளான் பண்ணேன். பட் இந்த ஸ்டேஷன் பார்த்தோன்னா வந்து நான் நினச்ச மாதிரி இல்லைங்க. பட் எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ எல்லாம் மரத்தை வெட்டிட்டாங்க. ஆனால் இயற்கையாக இருந்துச்சு. யூடியூப்பில் இன்ஸ்டாவில் வீடியோ பார்க்க போதுங்க. இப்போ பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் பார்த்தா நான் இறங்க மைண்ட் செட் எனக்கு போயிடுச்சுங்க இப்போங்க. ஸோ ஓகேங்க, அடுத்து பார்த்தா நமக்கு இன்னும் 2 ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் நிலம்பூர் ரோடு தாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டேஷன் தாங்க. இன்ஸ்டாவில் பார்த்துப்போது சூப்பராக இருந்துச்சு. பட் நேரில் பாருங்கள், எல்லா மரத்தையும் வெட்டி போட்டாங்க. ஸ்டேஷனே மொத்தத்தில் எல்லாம் ஃபுல்லாகவே மாறிடுச்சு என்னை பொறுத்தளவுக்கு.
இந்தாங்க மெட்டாரோ ரயில்வே ஸ்டேஷன். ஸோ பணியில் பார்த்தீங்கன்னா வாணியம்பலம் சொல்லி ஒரு ஸ்டேஷன் வந்துருக்குங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிலம்பூர் ரோடு தாங்க. அடுத்த ஒரே ஸ்டாப் தான் நிலம்பூர் ரோடு தான். அதான் லாஸ்ட் எண்டே அதாங்க நிலம்பூர் ரோடு தான். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வாணியம்பலம் ஸ்டேஷன் தாண்டியாச்சுங்க. ஸோ அடுத்து பார்த்தா நமக்கு நிலம்பூர் ரோடு தாங்க. பட் அதான் லாஸ்ட் ஸ்டேஷனே இருந்தாங்க நிலம்பூர் ரோடு தாங்க. பட் நிறையா மரத்தை வெட்டிட்டாங்க. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் போர்டும் நட்டிட்டாங்க நினைக்கிறேங்க. இங்கெல்லாம் நட்டிட்டாங்க. பட் கொஞ்சம் ஒர்க்கு மட்டும் போயிட்டு கொடுத்துருதுங்க.
ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நிலம்பூர் ரோடு வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் ஏர்லியாக உள்ளே வந்துட்டோம். 8:50 உள்ள வரக்கூடிய ட்ரெயினுங்க. 8:45 உள்ள வந்துட்டேங்க. ஒரு 5 நிமிஷம் ஏர்லியாக உள்ளே வந்துட்டோம். ஸோ நான் ஒன்று நினச்சி வந்தேங்க, பட் அது ஒன்று நடந்துச்சு. ஸோ நான் இன்ஸ்டாவில் யூடியூப்பில் பார்க்கும்போது கொஞ்சம் இந்த ரூட்டே சும்மா வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகே இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சி வந்தேன். பட் இங்கே பார்த்தா நல்லா தலைகீழாக இருக்குங்க. ஸோ ஓகே ஃபைனல் வந்துட்டோம். பட் ஓகே தாங்க. இப்படி எல்லாம் மரங்களில் வெட்டிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. பட் அந்த மரமெல்லாம் இருந்துச்சுன்னா உண்மையுமே வேறு லெவலாக இருந்திருக்குங்க. அதெல்லாம் மழை பெஞ்சதுனால வந்து உண்மையுமே சூப்பர் வேறு லெவலாக இருந்திருக்கும்னு நினச்சேன் நான். பட் எல்லாமே ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ ஓகேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு விளாகில் பார்க்கலாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதான் லாஸ்ட் எண்டுங்க. இந்த நிலம்பூர் ரோடோட தான் லாஸ்ட் எண்டு. பட் இருக்கும்போது டேக் கிடையாதுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நிலம்பூருக்கு பெரிய ஒரு கிறிஸ்டியாக இருக்குங்க. ஸோ அது சொல்ல மறந்துட்டேன். சொன்ன பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தேக்கு கம்பெனிகளும் இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஃபால்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் அங்கெல்லாம் நம்ம அப்போதைக்கு போக முடியாதுங்க. பட் இங்கே பஸ் பிடிச்சி தான் அது போகணுன்னு சொன்னாங்க. பட் அது இல்லாமல் இங்கேருந்து ஊட்டி கூட பக்கம் தாமாங்க. அப்படியே போகலான்னு சொன்னாங்க. ஸோ ஓகேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாங்க. பை பாய்.